பாருங்கள் இப்படி இருக்குது. ஒரே மெட்டீரியல்கள் இதுகள் எல்லாமே வந்து அதற்குரிய வேலைப்பாடுகள் துரிதகதில் நடந்து கொண்டிருக்கு. சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கட்டி கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு போச்சுக்குரிய வேலைப்பாடுகள் எல்லாமே முடிஞ்சுது. சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சைட்டுக்குரிய இது கட்டம் ஃபுல்லாக கட்டி ஃபுல்லாக வந்து எழுப்பியாச்சுது. அப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட், பாருங்கள் என்ன லெவலில் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஏற்பாடு மேலேயும் பாருங்கள். மேலேயும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சுது. ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ளோரோட கனெக்ஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையான இது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் வந்து இந்த சைட்டுக்கு சைட் எக்ஸ்டென்ஷன் நல்லா இருக்கும். இப்படியான வீடுகள் சைடில் கராச்சியில் உள்ள வீடுகள் வந்து உங்களுக்கு இருந்திருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து நாங்கள் செய்யலாம். மேலே வந்து டபுள் ஸ்டோரி ஃபுல்லாக அப்படியே வந்து போகிறது. சைட்டுக்கு வந்து உள்ள 2.5 மீட்டர் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் வந்து நாங்கள் கொண்டுடலாம்ன்றதான் அதில் உள்ள ஒரு விஷயம். இது வந்து வெளியில் அவுட் சைட்டுக்கு இப்படியே நாங்கள் போகக்கூடிய மாதிரி வெளியில் கார்டன் சைட்டுக்கு போய் பின்னுக்கு போகலாம். இது வந்து இந்த ரூம், அதாவது வந்து வீட்டில் ஒரிஜினல் ஹவுஸுக்கால வீட்டுக்கு வந்து இது ஒரு சிட்டிங் ஏரியாவும் பாவிக்கலாம், ஒரு டைனிங் ஏரியாவும் பாவிக்கலாம், இன்னொரு டிவி அதுகள் அப்படியான இதுகள் அமைப்புகளுக்குள்ள இதை கொண்டு இந்த வீட்டினுடைய சைட் ஸ்டோரி மேலுக்கு டபுள் ஸ்டோரி வரப்போகுது. ஸோ பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் வேலையில் நடக்க போயிடும் வந்து பாருங்க. அப்படி கட்டி இருக்குது. அப்படியே நாங்கள் சைட்டுக்கு வாரம். இதில் சின்ன ரிட்டர்ன். இது வந்து 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் செய்திருக்குது. பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு வந்து மேலே டபுள் ஸ்டோரி அப்படியே செய்ய போகிறோம். பின்னுக்கு இருந்து பாக்கையில் பின்னு கிச்சன் வரப்போகுது. அந்த 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 விண்டோ உள்ள இடம் தான் வந்து கிச்சன். சைட்டுக்கு ஒரு சின்ன அலிவே மாதிரி அங்கால போகுது. பின்னால் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். மேல் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அது அப்படியே இந்த 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு பின்னால் அப்படியே இன்னொரு ரூம் வந்து மேலுக்கு வந்து வருது. நல்லாயிருக்கும். இது இவ்வளோ வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்களா இருந்தால் தெரியும் இவ்வளோ நாளைக்குள்ளே இந்த வேலையை முடித்திருக்கோம்னு சொல்லி. இது பற்றின கருத்துக்கள், இது பற்றின விமர்சனங்கள், இது பற்றி இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே படி போகுது. அப்படியே இங்கே பார்ப்போம் சைட்டுக்கு. இதையும் கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த உள்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு தெரியுது. அங்கால தான் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது பாருங்கள். 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் இந்த பெருசு அளவுக்கு கட்டிக்கிட்டோம்னு சொல்லி மெசிவாக இருக்குது. ஃபுல் ஓப்பன். பழைய காலத்து கட்டிடங்களை பார்க்கல உண்மையாக யோசனையாக இருக்குது. இந்த இப்போத்தைய கால கட்டிடத்துக்கும் அப்போத்தைய கால கட்டிடத்துக்கும் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள். இதுதான் பழைய கிச்சன். இந்த இடம் இதால் தான் நாங்கள் அப்போதை காட்டின அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு போகிற பார்ட் இதுகள் எல்லாமே நாங்கள் ஒன்றமைச்சு இதுக்குள்ள யூட்டிலிட்டி ஏரியாக்கள், கீழே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் டாய்லெட், அப்படி நிறைய மாற்றங்கள் நிறைய வர இருக்குது இனி அப்கமிங் வீடியோஸில். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் இதனுடைய அமைப்புகள் என்னென்ன வேலைகள் எப்படி செய்கிறோம்ன்ற விஷயம் வரும். அப்படியே மேலே போவோம். மேலே போய் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், ஒரே நேரத்தில் எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாமே செய்து போட்டோம். அந்த ஃப்ளோர் பெஞ்சு இந்த இடம் இது இப்போ மேலே வந்த பிறகு இந்த ஃப்ளோ ஏரியா வந்து முதல்ல வந்து சின்னனாக இருந்தது. இந்த ஃப்ளோ ஏரியாவை நாங்கள் ஃபுல்லாக திறந்து எடுத்திருக்கோம். இதுக்குள்ள வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஆனால் ஒரு விண்டோ அமைப்பு ஒன்று செய்து விட்டுருக்குது. இது வந்து இன்னொரு ரூம். இதுக்குள்ள ஒரு பாத்ரூம் ஒன்று கொண்டு வர்ற மாதிரி. இது அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே பாருங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபர்தராக அங்கே போகைக்குள்ள இன்னொரு ரூமுக்குரிய சைஸ் வந்து வரும். ரைட், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டி முடித்து இதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்துருக்கு. ரைட், இது இன்னொரு ரூம். இந்த ரூம் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவேன். இது அடுத்தது 2வது ரூம். பாருங்கள் ரூமின் சைஸ்களை பார்த்துக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு நான் காட்டுறேன். இது 2வது ரூம் பெறும். இதுக்கு ஒன் ஸ்வீட் பாத்ரூம். இது வந்து பாத்ரூமுக்காக கட்டப்பட்டிருக்குது. பாத்ரூமுக்காக இந்த இது. ரைட், இது 2வது ரூம். அடுத்த 3வது 4வது ரூம் வந்து இப்படி, அதாவது இந்த ரூமுக்கால போய் அங்கால சைட் டபுள் ஸ்டோரி கட்டியிருக்கு தானே, அந்த சைட் டபுள் ஸ்டோரிக்குள்ளால் இந்த ரூமை கொஞ்சம் பெருசாக்கி
சைட் டபுள் ஸ்டோரி பண்ணி அந்த ரூம் ஜாய்ஸை வந்து அந்த ஃப்ளோரை வந்து ஓப்பன் பண்ணி அது பெருசாக வரும். இந்த இடத்துல இன்னொரு டாய்லெட், அது அந்த ரூமுக்குரிய டாய்லெட் அந்த சைட்டால் வரலாம். இதை இந்த படியை தாண்டி வரைக்குள்ள இந்த படி இருக்குது தானே, இந்த படியால் அங்காலையும் இங்காலையும் ரூம் இருக்குது ரைட். அந்த பக்கத்து ரூம் வந்து இந்த இப்படி போய் இதால் நாங்கள் போகமாக இருந்தால் என் படியால் வந்து இங்கால போகமா இருந்தால் இது அடுத்த ரூம். இதே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி இந்த ஃப்ளோரில் ஓப்பன் பண்ணி இந்த அடுத்த ஃப்ளோர், அதாவது ஜோய்ஸ் அடித்து இந்த அடுத்த ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலைகள் துரித கதியில் நடந்து கொண்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்படி இதுதான் உறவுகளை இந்த வாரத்துக்கான நிகழ்வுகள். இது உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மாதிரியான அமைப்பு, இதை மாதிரியான வீடு, இதே மாதிரி உங்களுக்கு வீடு சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி செய்யக்கூடிய வசதிகளோ இல்லாட்டி வந்து கராச்சோ ஏதோ இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு செய்து தர காத்திருக்கின்றோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக எங்கேயோ மூலையில் உள்ள இன்னொரு ஜீவனுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.